கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் சுவீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதின முதலாம் நிருபம் 5ஆம் அதிகாரம் 21வது வசனம். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் வசனம் 21. பிள்ளைகளே, நீங்கள் விக்கிரகங்களுக்கு விலகி உங்களை காத்து கொள்வீர்களாக. ஆமென். பிள்ளைகளே, நீங்கள் விக்கிரகங்களுக்கு விலகி உங்களை காத்து கொள்வீர்களாக. என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, யோவான் இந்த நிருபத்தை எழுதும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்களுக்கு கிடைக்கப்பெறுகின்ற நன்மை, கடவுள் எப்படி நம்மீது அன்பு கூர்ந்தார் என்றவைகளெல்லாம் பேசிக்கொண்டு வருகின்ற இவர் இந்த முதலாம் நிருபத்தை முடிக்கும் பொழுது ஒரு முக்கியமான வார்த்தையை இங்கு குறிப்பிடுகின்றார். அது என்ன? நீங்கள் விக்கிரகங்களுக்கு விலகி ஓடுங்கள். அதுவும் எப்படி சொல்லுகின்றார்? பிள்ளைகளே என்று குறிப்பிடுகின்றார். இந்த பிள்ளைகள் என்ற உறவு எதை காண்பிக்கின்றது? அல்லது யாருக்கு நாம் பிள்ளைகள் என்றால், நம்முடைய தகப்பனாகிய ஆண்டவருடைய பிள்ளைகளாக நாம் இருக்கின்றோம். அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகின்ற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கடவுள் நமக்கு கொடுத்திருக்கின்றார். தந்தை மைந்தன் என்கிறதான ஒரு உறவு. பிற மதத்தில் இருப்பதைப் போல பக்தன் கடவுள் என்ற உறவு அல்ல. தந்தை பிள்ளைகள், மகன் மகள் என்கிறதான உறவை கிறிஸ்தவத்திலே நாம் பார்க்க முடிகிறது. கடவுளை நோக்கி நாம் அப்பா என்று அழைக்கின்ற அந்த அதிகாரத்தை தேவன் கொடுத்திருக்கின்றார். அவருடைய பிள்ளைகளாகும்படி என்று எழுதியிருக்கிறது. அவருடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரத்தை கொடுத்தார். அந்த பரிசுத்தமான கடவுள் அந்த பாவியான மனிதர்களுக்கு ஒரு அதிகாரத்தை கொடுக்கின்றார். அதுவும் எந்த முயற்சியின் மூலமாய் அல்ல, விசுவாசத்தின் மூலமாய். என்ன அதிகாரத்தை அவர் பெற்றுக்கொள்ளுகிறார்கள்? அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகின்ற அந்த பிள்ளைகள் என்ற அதிகாரத்தை பெற்றுக்கொள்ளுகிறார்கள். அதை தான் இங்கே யோவான் அதை வலியுறுத்துகின்றார். பிள்ளைகளே, நீங்கள் விக்கிரகங்களுக்கு விலக்கி உங்களை காத்து கொள்ளுங்கள். இங்கே விக்கிரகத்திற்கு நாம் விலக்கி நம்மை காத்து கொள்ள வேண்டும் என்று எழுதியிருக்கிறது. விக்கிரம் என்று எடுத்தாலே பொதுவாக நம்முடைய நினைவில் வருவது என்ன? உருவ வழிபாடு, சிலை வழிபாடு. இந்த சிலை வழிபாட்டை குறித்து இங்கே பேசுகின்றாரா? இதை எப்படி இன்றைக்கு நமக்கு இந்த வசனத்தை புரிந்து கொள்ள முடியும் என்றால், ஒருவேளை சிலை வழிபாடு என்ற அந்த லிட்ரல் மீனிங்கில் இதை நாம் எடுத்துக்கொள்ளாமல், விக்கிரகம் என்றால் எதுவெல்லாம் விக்கிரகமாகிறது கிறிஸ்துவ வாழ்க்கையில் என்று நாம் பார்க்கும் பொழுது, இந்த அப்பாவாக இருக்கின்ற இந்த ஆண்டவர். ஆகவேதான் யோவான் பிள்ளைகளே என்று துவங்குகிறார். உன் தந்தையாக உனக்கு எல்லாமாக கடவுள் இருக்கின்றார். அந்த கடவுள் இருக்க வேண்டிய இடத்தில், உன் வாழ்க்கையில் கடவுளை நீங்கள் வைக்க வேண்டிய இடத்தில் வேறொன்றை நீங்கள் கொண்டு வந்து வைக்கும் பொழுது, அது நபராக இருக்கலாம், அது ஒரு பொருளாக இருக்கலாம், அது ஒரு பதவியாக இருக்கலாம், அல்லது அது ஒரு ஆசையாக இருக்கலாம். கடவுளை தவிர்த்து வேறு எதுவாகிலும் இருக்கலாம். அவற்றை கொண்டு வந்து கடவுளை வைக்க வேண்டிய இடத்திலே நாம் வைப்போமானால் அது என்னவாக கருதப்படுகிறது? விக்கிரகமாக கருதப்படுகிறது. அதை தான் இங்கே பரிசுத்த யோவான் ஆகிய அப்போஸ்தலன் குறிப்பிடுகிறார். அப்படிப்பட்டதான விக்கிரக வழிபாட்டிற்கு உங்களை நீங்கள் என்ன செய்யுங்கள்? விலக்கி காத்து கொள்ளுங்கள். ஏன் நாம் அப்படி செய்ய வேண்டும்? அப்படி செய்வோமானால் நாம் யாரை அவமதிக்கின்றோம்? நம்முடைய தந்தை என்கிறதான அதிகாரத்தை நமக்கு கொடுத்திருக்கின்றாரே, அந்த கடவுளை நாம் துக்கப்படுத்துகின்றோம். அந்த கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை வேறு ஒன்றுக்கு நாம் கொடுக்கும் பொழுது
கடவுள் மிகவும் வேதனை கொள்ளுகின்ற கடவுளாக இருக்கிறார். 10 கற்பனையை நாம் வாசிக்கும் பொழுது கூட அதிலே மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது, என்னாலே அன்றி என்னையன்றி உங்களுக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம், வேறு எந்த அடையாளத்திலும் என்னை நீங்கள் பார்க்க வேண்டாம் என்று ஆண்டவர் அந்த 10 கற்பனையிலே கொடுத்திருப்பதை நாம் பார்க்க முடியும். ஆக அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஒருவேளை நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கையில் ஆண்டவருடைய பிள்ளைகளாக வாழ்கிற நாம் அறிந்தோ அறியாமலோ அல்லது இதை குறித்ததான கொஞ்சம் கூட அந்த விழிப்புணர்வு இல்லாமல் நாம் கடவுளை தவிர்த்து வேறொன்றுக்கு அதிகமான முக்கியத்துவத்தை கொடுத்து அவைகளை நாம் ஆராதிக்கிறவர்களாக கொண்டாடுகிறவர்களாக வாழ்க்கையில் அவற்றுக்கே மிக முக்கியமான இடத்தை கொடுக்கிறவர்களாக நாம் மாறும் பொழுது நம்மை அறியாமலே நாம் என்ன செய்கின்றோம்? கடவுளை மறுதலிக்கிறவர்களாக நாம் இருக்கின்றோம். ஆகவே தான் யோவான் தன்னுடைய நிருபத்தை முடிக்கும் பொழுது மிக அழகாய் முடிக்கின்றார், பிள்ளைகளே நீங்கள் விக்கிரகங்களுக்கு விலகி ஓடுங்கள். ஆம், விக்கிரகங்களுக்கு உங்களை விலக்கி உங்களை காத்து கொள்ள வேண்டியது மிக மிக அவசியமாயிருக்கிறது. அன்பு கர்த்தருடைய பிள்ளைகள், கடவுளுக்கு அடுத்த வேறொன்றையும் நம்முடைய வாழ்க்கையில் நம்மை ஆளும்படி ஒப்பு கொடுக்காமல் ஆண்டவரே நம்மை ஆளும்படியாய் அவருடைய பிள்ளைகளாக நாம் என்றென்று வாழ்வதற்கு நாம் தீர்மானிப்போம். நாம் பிள்ளைகளானால் சுதந்திரர்களாமே என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லித் தருகிறது. நாம் பிள்ளைகள் என்ற உறவிலே நாம் இருக்கும் பொழுது ஆண்டவருடைய எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் நாம் பங்காளிகளாக சுதந்திரவாளிகளாக இருக்கிறோம். கர்த்தர் தாமே அப்படிப்பட்டதான மாபெரும் கிருபையை நமக்கு கொடுத்து எந்த சூழ்நிலையிலும் எந்த விக்கிரங்களும் நம்முடைய வாழ்க்கையில் காணாதபடிக்கு அவரையே பற்றி கொள்ளுகிறதான கிருபையை தந்து வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன்.